சர்வதேச வள்ளலார் உலக ஆராய்ச்சி மையம் 70 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 100 கோடி செலவில் அமைப்பதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழக அரசின் சார்பில் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு நன்றி தெரிவித்தும் உயிர் இரக்கத்தை உயர்த்தி பிடித்த உலக உத்தமர் வள்ளலார் தைப்பூச ஜோதி வழிபாடு மத நல்லிணக்க ஒருமைப்பாடு தினங்களாகவும் புத்தர் சிலை திறப்பு விழா அன்னதான பெருவிழா என்று மிகச் சிறப்பான இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் ஒருங்கே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பரமக்குடி சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் பரமக்குடி வள்ளலார் சன்மார்க்க சத்திய அறக்கட்டளையினுடைய நிறுவனர் அன்பு சகோதரர் திரு எம்.என். ரவிச்சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பரமக்குடி நகரத்தினுடைய மூத்த முன்னோடிகளில் ஒருவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவர், என்னை போன்றவர்களை பேச வைத்து அழகு பார்த்த எனது அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய அருமை அண்ணன் ஆன்மீக செம்மல் ஏ.பி. முத்தரசன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஆயிர வைசிய சங்கத்தினுடைய சட்ட ஆலோசகர், பரமக்குடி நகரத்தின் சிறப்பு வாய்ந்த வழக்கறிஞர் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் செந்தில்குமார் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பரமக்குடி நகர் வடக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத் தலைவர் அண்ணன் ஜே.ஜே. முகமது சேட் அவர்களே, தொழிலதிபர் டாக்டர் ஏ.கே. சுரேஷ் அவர்களே, ஸ்ரீ சத்தேரி கன்னிமார் அம்மன் கோவில் ஸ்ரீ வராகி அம்மன் கோவிலுடைய ட்ரஸ்டி அன்பு சகோதரர் ஆர். ராஜா அவர்களே, இங்கே வருகை வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய அருமை சகோதரர் எம்.என். ரவிச்சந்திரன் அவர்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை வருடந்தோறும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து வருகின்ற அன்பு சகோதரி சுபலட்சுமி அவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வருகை தரக்கூடிய பரமக்குடியுடைய மூத்த பத்திரிகையாளர் ஐயா மாவனா முத்துசாமி அவர்களுடைய புதல்வர், நம்முடைய ஓய்வு பெற்ற வேளாண்மை அலுவலர் மானோ மணவாளன் அவர்களையும் வரவேற்றவனாக எனது உரையை தொடங்குகின்றேன். அன்புக்குரிய பெருமக்களே, இன்றைக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சியிலே நாம் அனைவரும் ஒருங்கே இணைந்திருக்கின்றோம். முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவிக்கின்ற ஒரு விழா. வள்ளலாருக்கு 70 ஏக்கரில் 100 கோடி ரூபாய் செலவிலே ஒரு மிகப்பெரிய உலக ஆராய்ச்சி மையத்தை அமைத்ததற்காக தமிழக அரசு பல்வேறு நலப்பணிகளை மக்கள் பணிகளை செய்து வந்தாலும்
வள்ளலாருக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையிலே வள்ளலாருடைய பெருமைகளை உலகம் அறிய வேண்டும் என்கின்ற நிலையில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஏற்பாட்டினை செய்து ஒரு 200 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் மதிப்பிலே உலக ஆராய்ச்சி மையத்தை ஏற்படுத்தி இருப்பது மிகுந்த பாராட்டுக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில பொதுக்குழு உறுப்பினர், பரமக்குடி நகரத்தினுடைய பிரபல கான்ட்ராக்டர் அருமையன் SMT அருளானந்த் அவர்களையும் வரவேற்று வாங்குகிறோம். தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் போது நீங்க இருக்கணும், அவைத்தலைவர் நீங்க, ஏன்னா நீங்க நன்றி தெரிவிக்கிறது என்பதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நன்றி என்னன்னு நன்றி உணர்ச்சி இல்லாத விஷயங்களா மனிதர்கள் மாறிட்டாங்க. இந்த மனோகரன் சார் வந்திருக்காரு, அவர் அதுக்காக நாய்களை வளர்ப்பாரு. நாய்கள் நன்றி உள்ளது அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். அவர் நாய்களோடய தெரிவார். அவர் சின்ன பிள்ளைய கேட்ட நாய் மாமான்னு சொல்லும், அந்த அளவுக்கு அவருக்கு பேரு. ஏன்னா நன்றி உணர்ச்சி அவரை ரொம்ப குறைஞ்சு போச்சு. மனிதர்களுக்கு முதல்ல நன்றி உணர்ச்சி வேணும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு, சக மனிதனுக்கு ஏதேனும் ஒரு வகையிலே உதவி செய்தால் அதற்கு நன்றி சொல்லுகின்ற உணர்வை மனிதன் பெற்றிருக்க வேண்டும். அதெல்லாம் வள்ளுவர் சொல்றார், நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்று. நன்றி என்பது மிக முக்கியம். இந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் நம்முடைய வள்ளலாருடைய சத்திய அறக்கட்டளை இருக்கிறது, தமிழக அரசுக்கு நன்றி பாராட்டுகிறது. முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது. எதற்காக? இன்னைக்கு பரமக்குடியில இந்த மிகப்பெரிய நிகழ்ச்சி ஒவ்வொரு வருஷமும் நடத்துறாரு, வருடத்துக்கு பல தடவை நடத்துறாரு, வள்ளலாருடைய பெருமைகளை பேசுறாரு, வள்ளலாரை பற்றி எல்லோருக்கும் எடுத்து சொல்றாரு, வள்ளலாருடைய கொள்கைகளை பற்றி பேசுகிறாரு, கொள்கைகளை எடுத்து சொல்லுகின்றாரு. அவரு வழியில எல்லாத்துக்கும் அன்னதானம் வழங்குறாரு. இந்த சேவைகளை நம்முடைய எம்.என். ரவிச்சந்திரன் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இந்த சேவைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த இடத்திலே நின்று எனக்கு தெரிய எம்.என். ரவிச்சந்திரன் அவர் சொத்து சொல்ல எவ்வளவு வச்சிருந்தாலும் இப்ப இதை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு, இது இன்னைக்கு அவர் சிறப்பிக்கிறது. இது அவருக்கு ஒரு பெருமையை தேடி தருகிறது. வாழ்க்கையில ஜனாதிபதி அப்துல் கலாம் சொன்னாரு, என்ன சொன்னாரு? நம்முடைய பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம், நம்முடைய பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த சரித்திரமாக இருக்க வேண்டாம். ஒரு மனுஷன் எப்படி வாழணும்? ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், திண்டோம், வளர்ந்தோம், செத்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம வாழ்ற வாழ்க்கையில நாம எதையாச்சும் செய்யணும். இதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு, தோன்றி போலோடு தோன்றுக அக்திலார் தோன்றி தோன்றாமை நின்றுங்க. ஒரு மனுஷன் புகழோடு தோன்றணும். அவன் தோன்றும் போது புகழோடு தொண்டாற்றி பரவாயில்லை, அவன் தொண்டாற்றி புகழை பெற வேண்டும். இதைத்தான் சொல்றாரு. இன்னைக்கு எம்.என். ரவிச்சந்திரன் எம்.என். செல்லமா சொல்லுவான். இன்னைக்கு இதை எவ்வளவு சவாலா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாத்தையும் அழைச்சு இந்த நிகழ்ச்சியை நடத்துறாரு, அன்னதானம் கொடுக்கிறாரு. இந்த சிறப்புகள் எல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. உண்மையிலே அவரை பரமக்குடி நகர மக்களின் சார்பில் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். இரண்டாவது, இந்த விழாவினுடைய நோக்கம் முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவிப்பது. நான் சொன்ன அந்த நன்றி உணர்ச்சிகளை சொல்லி வந்த இதனுடைய விளைவு நன்றி. முதலமைச்சருக்கு நன்றி. உலகம் தழுவிய ஒரு ஆராய்ச்சி மையம் இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டிலே வள்ளலாரை பற்றி வாசிக்க தொடங்கி, வள்ளலாருடைய வாழ்விகளை பற்றி படித்து, வள்ளலாருடைய கொள்கையை பற்றி தெரிந்து அவர்கள்
என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்தாலோ, எந்த கொள்கைகளை இந்த மக்கள் மத்தியில் எடுத்துச் சொன்னாலோ, அந்த கொள்கைகளை நிலைநிறுத்துவதற்காக ஒரு உலக ஆராய்ச்சி மையத்தை தமிழக அரசு 1 கோடி 2 கோடி இல்ல 100 கோடி ரூபாய்க்கு உருவாக்கி இருக்கிறது. அதற்காக பரமக்குடி மக்களின் சார்பில், இந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் சார்பிலே நாம் தமிழக அரசுக்கும் ஆண்டு தமிழக முதலமைச்சருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமைக்குரியவர்களே, முன்னாடி சொல்லிட்டேன். எனக்கு என்னன்னா தலைப்பு கொடுத்திருக்காரு. அந்த தலைப்பை நான் 3 நாளா வாசிச்சு பார்த்தேன். அந்த தலைப்பு எனக்கு என்னன்னா, உலக சமாதானத்தின் மனித உயிர் இரக்கத்தில் திருக்குர்ஆன் நபிகள் நாயகம் அல்லாஹ்வின் வழிமுறை. உலக சமாதானத்தின் மனித உயிர் இரக்கத்தில வள்ளலார் இருக்கிறாரு. வள்ளலார் வந்து 200 வருடங்கள். ஆனால் நபிகள் நாயகம் 1400 வருடத்துக்கு முந்தையவர். வள்ளலார் வந்து 200 வருடத்துக்கு முன்னாடி நாம் கண்முன்னே வாழ்ந்தவர். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? நல்லிணக்கத்தை எப்படி சொன்னார்கள்? பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும்போது நீ மட்டும் வயிறு உடைக்க உண்ணக்கூடாது என்று சொன்னான். பக்கத்து வீட்டுக்காரன் அவன் இந்துவா, அவன் முஸ்லீமா, அவன் கிறிஸ்தவனா, அவன் சீக்கியனா, அவன் புத்தனா பார்க்க சொல்றான். பக்கத்து வீட்டுக்காரன் மனுஷனா இருக்கானா, அவன் பசியோடு இருக்கும்போது நீ மட்டும் வீட்டுல நல்லா பிரியாணி ஆக்கி திக்க கூடாதா? அவங்களுக்கு கொஞ்சம் குடிச்சுட்டு நீ சாப்பிடு. இப்படி சொன்னவர் நபிகள் நாயகம். அதைத்தான் வள்ளலார் சொன்னாரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னாரு. எல்லாரும் நினைக்கிறாங்க வாடிய பயிர் வாடுகிற போது, அதாவது தண்ணி நெல்லுக்கு புல்லுக்கு தண்ணி பாய்ச்சலைன்னா அந்த பயிர் வாடும். அப்ப தண்ணி ஒழுங்கா பாய்ச்சலைன்னு அர்த்தம். அதுக்கு தேவையான உணவு இல்லைன்னு அர்த்தம். அந்த பயிர் வாடுகின்றது. அதை போல பசியோடு இருக்கின்ற மனிதர்கள் வாடி போயிடுவாங்களா, பயிரை போல வாடி இருப்பாங்களா? அவன் முகத்தை பார்த்து பசி என்று இருக்கக்கூடாது. அவனுக்கு நீ வந்து உணவு கொடு, உணவு கொடு. இந்த உலகத்தில் பிறந்த யாரும் ஏழை இல்லை, இந்த உலகத்தில் பிறந்த யாரும் பணக்காரன் இல்லை. சூழ்நிலையும் சந்தர்ப்பம் ஒரு மனிதனை ஏழையாக்குது, பணக்காரனாக்குது. ஆனா எல்லாரும் மனிதர்கள். மனிதர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எல்லாருக்கும் பசிக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அண்ணன் அம்பிகை கணேசன் அவர்கள் நகர்மன்ற உறுப்பினர் அவர்கள், அவருக்கு சிறப்பு இந்த வார்டு, இந்த வள்ளலாருடைய ஆட்டத்தில் இருக்கக்கூடிய வார்டு. ரொம்ப நன்றி. அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் வந்து பசியோடு இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் இரக்கம் காட்டலாம், இரக்கம் காட்டலாம். முதலமைச்சருக்கு நான் நன்றி தெரிவித்து பேசுகிறேன். முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து பேசியாச்சு. நன்றி தெரிவிக்கூடாது வந்திருக்கேன். அவைத்தலைவர் வச்சு பேசியாச்சு. 100 கோடி ரூபாய்க்கு வள்ளலாருக்கு மிகப்பெரிய அளவு ஆராய்ச்சி மையம். அந்த நன்றி அறிவிக்க கூடாது. நான் பேச வேண்டிய விஷயத்துக்கு வந்தேன். அதாவது மனிதனா பிறப்பதே அரிது. அதுல இன்னும் பொருள் செவுடு இல்லாம நம்ம பிறக்கிறோம். அது அதை விட அரிது. ஆனா மனிதர்கள் இறக்க வேண்டும். இதைத்தான் வள்ளலார் சொன்னாரு. ஜீவகாருண்யம். அவர்கள் மனிதர்களை தாண்டி விலங்கினங்களை கூட அழிக்கக்கூடாது, பலியிடக்கூடாது, உண்ணக்கூடாது என்று சொன்னவர். ஏன்னா விலங்குகளுக்கு கூட அவர் ஜீவகாருண்யம் பார்த்தவர் வள்ளலார். அவருடைய விழாவில் நான்